ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி ஒரு ஸ்மால் டிப் மார்க்கெட்டில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. இது போக மார்க்கெட்டில் நீ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. அதே மாதிரி சில ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. டிவிஸ் லேபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஜென் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இது போக ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், ஆம்பர் என்டர்பிரைசஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிண்டால்கோ, டிஎல்எஃப் இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வர இருக்குது மார்க்கெட்டில் மண்டே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜிஸ் அதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 1621 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து 278 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்குது. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 1713 கோடியாக இருந்து எக்ஸ்பென்சஸ் அந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு. 1092 கோடி பண்ணியிருக்காங்க. 1200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 528 கோடியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. இது போக மார்ச் ஃபுல் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 2024-25 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ டபுள் த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3144 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 6519 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 2024 231 கோடியாக இருந்தது. இப்போ 937 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்கிறது ஃபுல் இயர் பேசிஸில். ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 10% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்துச்சு, 1135 ரூபா. பட் அதோட பி ரேஷியோ 62 இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இதில் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து புறவை பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் இப்போ இருக்க செக்மெண்ட்டில் நல்ல பிஸ்னஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸோட பிஸ்னஸ் மாடல். பட் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 11,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. எதுனா காஸ்ட் டேக் அவுட்ஸில் வந்து மொத்தமாக ஆல் ஜியோகிராஃபிஸ் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் மூலமாட்டே ஒரு 11,500 கோடி டார்கெட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா, யூரோப் இந்த ரெண்டு இதுவுமே இருக்குது. காஸ்ட் ரிடக்ஷன், அதாவது முடிஞ்ச அளவு கம்பெனியை சிக்கனமாக நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 to 18 மந்த்ஸில் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது கம்பெனியோட சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறது. இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து ஃபினான்ஷியல் 25 இந்த காஸ்ட் டேக் அவுட் மூலம் மட்டும் 6,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த மேனுஃபேக்சரிங், அடுத்தது ரா மெட்டீரியல் ஆப்டிமேஷன், இது மூலமாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 கோடி எடுத்திருந்தாங்க. ஃபினான்ஷியல் 26 வந்து $1.3 பில்லியன், விச் மீன்ஸ் 11,500 கோடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஐபிஓஸ் வர இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பொரோனா வியூஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஐபிஓ. இது வந்து மெயின் போர்ட் செக்மெண்ட் தான். சப்ஸ்கிரிப்ஷன் மே 20 ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபாலேருந்து 216 ரூபா பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 144 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. மே 22 இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ஐபிஓ. அடுத்தது பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் மே 21 ஓப்பன் ஆகுது. மே 23 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 85லேருந்து 90 ரூபா. 2150 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. அடுத்து எஸ்எம்இ செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுற விக்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்டர்நேஷனல், இவங்க வந்து மே 20 ஓப்பன் ஆகுது. 40.66 க்ரோஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 56.47 லேக் ஷேரு, 72 ரூபா ப்ரைஸு. மே 23 க்ளோஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இது போக அடுத்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா தார்க் கிரெடிட் அண்ட் கேபிட்டல். இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. 25.66 க்ரோஸ் வந்து ஐபிஓவில் ரைஸ் பண்ணுறாங்க. மே 21 ஓப்பன் ஆகி 23 க்ளோஸ் ஆகுது. 57 to 60ங்கிறது அதோட ப்ரைஸாக இருக்குது. அடுத்தது யூனிஃபைட் டேட்டா டெக் சொல்யூஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மே 22 ஓப்பன் ஆகி மே 26 க்ளோஸ் ஆகுது. 144.47 க்ரோஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 52.92 லேக் ஷேர்ஸு. ஸோ ஓவர்லாட்டு 260 273 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ஐபிஓஸ் வர இருக்குது. இது போக ஒரு 3 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகவும் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். விர்ச்சுவல் கேலக்ஸி இன்ஃபோடெக் மே 19 லிஸ்ட் ஆகுது. இன்டெகிரிட்டி இன்ஃப்ரா பில்டு டெவலப்பர்ஸ் மே 20 லிஸ்ட் ஆகுது. அக்ரீஷன் ஃபார்மசூட்டிகல்ஸ் மே 21 லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஸ்பார்டன் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் சிஸ்டம் சம்மந்தமாட்ட அதை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்டன் கூட அதானி குழுமம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கௌதம் அதானி குரூப்போட இந்த அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அது வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்குது. அவங்க மூலமாக தான் இந்த கொலாபரேஷன் ஸ்பார்டன் டி லியோன் ஸ்ப்ரிங் எல்எல்சி அந்த கம்பெனி கூட போடுறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட சப்சிடரி எல்பிட் சிஸ்டம் அவங்களோட தான் அந்த ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் சிஸ்டம்
அது டெவலப் பண்ணுறதுக்கு போடுறாங்க. இது அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் ரெட்டிஸ் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸும் ஃபோக்கஸில் இருக்கும். இந்த நியூஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் அதை வந்து எடிட் பண்ண மறந்துட்டேன். டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸுக்கு 2 USFDA அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நியூயார்க்கில் API ஃபெசிலிட்டியில் வந்து ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் ஃபெசிலிட்டியில் USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கில் மிடில்பர்க் அப்படிங்கிற இடத்துல May 12 to May 16. ஸோ ஃபார்ம் 480 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ரெட்டிஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மேபி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்க சான்சஸ் இருக்குது நாளைக்கு. இது டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 ஒடிசி டெக்னாலஜிஸ். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 21 இருக்குது. ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ₹200 May 21 ரெக்கார்ட் டேட்டு. அடுத்து 22 அசோக் லைலாண்ட் ₹4.25. எனாமி லிமிடெட் ₹2, GM பெவரேஜ் ₹7.50. அடுத்து 23 ஹேவல்ஸ் இந்தியா ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்டிஎம் என்ட்ரி ₹45. கீஸ்டோன் ரியல்டர்ஸ் லிமிடெட் ₹1.50. சூலா வினயாட்ஸ் லிமிடெட் ₹3.60. இதெல்லாமே May 23 ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு. கொலாப் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறது 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. May 21 ரெக்கார்ட் டேட்டு. அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் May 20 இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஜொடாக் JRD MKJ லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ May 21 பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் அவங்க வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க, அது ஸ்பிளிட்டு தான். அது வந்து May 22. தாம்பூர் சுகர் மில்ஸ் லிமிடெட் பைபேக் May 23. ஹிமாலயா ஃபுட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ May 23. இன்டர்ரைஸ் ட்ரஸ்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் May 23. பர்பிள் ஃபினான்ஸ் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ May 23. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கிற ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்குது. இதில் முக்கியமாட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வர இருக்குது. DLF, அடுத்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜூபிட்டர் வேகன்ஸ், இண்டிகோ, இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ் டோட்டலாட்டு நெக்ஸ்ட் வீக்கில் 700 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனல்லையே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் பெட்ரோநெட் LNGயோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. பெட்ரோநெட் LNGயோட ரிசல்ட்ஸ் என்றைக்கு வருதுன்னா May 19 வருது. பவர் கிரிட் May 19 வருது. இது போக மோஸ்ட்லி நம்ம இன்னும் ரிசல்ட்ஸ் கணக்கில் எடுக்காத ஸ்டாக்ஸ், இன்னும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாத மோஸ்ட்லி எல்லா ரிசல்ட்ஸுமே கவர் ஆயிரும், இந்த வீக்லேயே கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிலேஷனில் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்ஸில் போன வாரத்தில். ஸோ இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிலேஷன் 1,06,000 கோடி மேலே இன்க்ரீஸ் ஆகி 19,71,000 கோடி இருக்குது. ஐசிசி பேங்கோட வேல்யூஷன் 46,300 கோடி இன்க்ரீஸ் ஆகி 10,36,322 கோடியாக இருக்குது. டிசிஎஸோட மார்க்கெட் கேபிலேஷன் 43,688 கோடி இன்க்ரீஸ் ஆகி 12,89,106 கோடியாக இருக்குது. இது போக இன்ஃபோசிஸுக்கு 34,281 கோடி இன்க்ரீஸ் ஆகி 6,60,365 கோடியாக இருக்குது. HDFC பேங்குக்கு பார்க்கும்போது HDFC பேங்குக்கு 34,29 கோடி இன்க்ரீஸ் ஆகி 14,80,323 கோடியாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 32,730 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் 5,69,658 கோடியாக இருக்குது. ஐடிசிக்கு 15,142 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,45,115 கோடியாக இருக்குது. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 11,111 கோடி இன்க்ரீஸ் ஆகி 7,06,696 கோடியாக இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 11,054 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,59,437 கோடியாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு, HDFC பேங்க் செகண்டு, TCS மூணாவது இருக்குது, 4வது ICICI பேங்க், 5வது ஏர்டெல், 6வது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 7வது இன்ஃபோசிஸ், 8வது பஜாஜ் ஃபினான்ஸ், 9வது ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதுக்கு அடுத்த பொசிஷனில் ITC இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் லாஸ்ட் வீக்கில் உள்ள அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 19 மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஏப்ரலில் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 19 மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர், இந்தியன் ஹோட்டல்ஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3 மிட் கேப் ஸ்டாக்ஸில் KPR மில்லு, சோனா BLW ப்ரிசிஷன், SKF இந்தியா இதில் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சுப்ரீம் இந்தியா, அடுத்து வந்து M&M ஃபினான்ஷியல் சர்வீஸு, ஃபெடரல் பேங்க் இதில் எல்லாமே அவங்களோட ஸ்டேக்கை ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், வோல்டாஸ் இதில் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, 197 பாஸ்ட் இதில் எல்லாமே ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க.
குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்எம்டிசி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், கோஃபோர்ஜ் இதில் எல்லாமே ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தால்மியா பாரத், ராம்கோ சிமெண்ட், என்ஹெச்பிசி இதில் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸில் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.